அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த 6வது நாள் வாலிப ஜெப வாரத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். பாடல் 53 பக்கம் 24. சீயோனே நீ எழும்பி பிரகாசி. வேத வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவே. ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்க அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 6வது நாள் ஜெப நேரத்திலும் கூட சுவாமி, நாங்கள் கேட்க இருக்கிற சத்தியத்தை ஆசீர்வதிங்க. இது அநேகருக்கு 100ம் 1000முமாய் பலன் தர உதவி செய்வீராக. உம் நாமம் மகிமைப்படுவதாக, உம் சித்தம் நிறைவேறுவதாகப்பா. உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. கர்த்தர் தாமே வாலிபர்களை வழிநடத்தி பெரிய ஊழியத்தி திட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அன்பின் தேவன் இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். Thank you.
ஆறாம் நாள் ஜெப கூடுகையிலும் உங்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு செய்தியை தேவன் தரும்படியாக இந்த நாளை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிற ஒரு சிறு சத்தியம் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு சத்தியம்தான். இயேசு சுவாமியின் ஜெபத்தை பற்றி தான் நான் உங்களோட பேச போகிறேன். இயேசு சுவாமி நமக்கு சொல்லி கொடுத்தது பரமண்டலத்தின் ஜெபம், லார்ட்ஸ் ப்ரேயர். இதிலிருந்து ஒரு 7 பாயிண்ட்ஸை நான் உங்களோட ஒரு ரீகால் பண்ணிவிட்டு அதை நினைவு கூறும்படியாக நான் வந்திருக்கிறேன். இந்த பரமண்டலங்களின் ஜெபங்களை நம்ம எப்பவுமே ஆலயத்தின் முடிக்கும் போது முக்கியமான நேரங்களில் நம்ம ஜெபிப்போம். இது தேவன் இயேசு சுவாமி இந்த பூமியில் இருக்கும் போது சீடர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் ஒரு சாட்சியான ஒரு பாடம் எப்படி பண்ணணும், ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு மாடல் ப்ரேயராக பண்ணாங்க. அப்போ இந்த ப்ரேயரில் என்ன ஒரு பாடத்தை நமக்கு வைத்திருக்கிறாங்க, அப்படி காட் டீச் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, ஃபர்ஸ்ட்டு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஸோ நம்ம ப்ரேயர் யார்கிட்ட பண்ணணும்னா தகப்பனிடத்தில், பிதாவான தேவனிடத்தில் நம்மளுடைய விண்ணப்பங்களை செலுத்தணும். நம்மளுடைய விண்ணப்பங்களை வேறு யாருக்கிட்டையும் வைக்கக்கூடாது, தேவனுக்கிட்ட நம்மளுடைய விண்ணப்பங்களை வைக்கணும். இது முதலாவது பாடம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரியா? இப்போ துதி கன மகிமை எல்லாம் அவருடைய நாமத்துக்கு மாத்திரமே நம்ம செலுத்தணும். ஸோ அவரை நம்ம ஸ்தோத்திரிக்கணும், துதிக்கணுங்கிறது 2வது பாடமாக பார்க்குறோம். முதலாவது தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்கணும், பிதாவின் இடத்துல ஜெபிக்கணும். 2வது பார்த்தோம்னா அவரை துதிக்கணும். ஆலோடு பி தை நேம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் அவரை நாம் ஸ்தோத்தரித்து துதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது 2வதாக பார்க்கிறோம். பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஸோ இந்த பூலோகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரியம் நம்மளுடைய ஜீவியத்தின் பலன். நம்ம நன்மையாக ஜீவிக்கும்போது, நல்லவர்களாய் ஜீவிக்கும்போது பிதாவானவர் வருவார். அவர் வரும்போது நம்மளையும் கூட்டிக் கொண்டு பரலோகத்துக்கு செல்வாங்க. அப்போது நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய ராஜ்யம் இங்கு வரணும், அவருடைய வருகை இருக்கணும். ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு பாடமாக நம்ம 3வது பார்க்கிறோம். அவர் வர வேண்டும். அவர் திரும்பி 2ஆம் வருகை வந்தாதான் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போக முடியும், பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும். அப்புறம் ஒரு 1000 வருட அரசாட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய கிங்டம் எங்கே வந்துடும், இங்கேயே பூமியில் ஆளுகை செய்ய போகிறதா இருக்குது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் நம்ம நித்தியமாக இருக்கணும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு அந்த 3வது விண்ணப்பத்தை நம்ம செலுத்த வேண்டியவராக இருக்கோம். 4வது பார்க்கும்போது என்னுடைய சித்தத்தின்படி இல்லை, உம்முடைய சித்தத்தின்படி. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவுடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போ பரலோகத்து செயல்கள் எல்லாம் யார் சித்தத்தின்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா பிதாவானவர் சித்தத்தின்படி. அவருடைய மனதின் நினைவுகள் என்னவோ அதுதான் அங்கே பரலோகத்தில் இருக்குது. அதே போல் பூமியில் என்ன பண்ணணும், அவருடைய சித்தம் நிறைவேறணும். எப்போ மனிதன் பாவம் செய்தானோ அவன் யாருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டான், பிசாசுக்கு, லூசிஃபருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த மனப்பாங்கு, அந்த கீழ்ப்படிதல் மாறி யாரை நோக்கி செல்ல வேணும், கர்த்தரை நோக்கி நம்ம செல்ல வேண்டும். ஸோ அவருடைய சித்தத்துக்கு இணைந்து அவருக்கு கீழ்ப்படிந்து பூமியில் நம்மளும் மாறி நடக்க வேண்டியது தேவனுக்கு பிரியமாக இருக்குது. அப்போ 4 பாடத்தை இங்கே முதல்ல நம்ம 9ஆம் வசனத்துலேயும், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துலையும் 10வது வசனத்துலையும் பார்க்குறோம். கர்த்தருக்கு நேட்ட ஜெபிக்கணும், அவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிக்கணும், நன்மைகளுக்காக அவருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கணும், அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த
இந்த 4 ஜெபங்கள் அதிக முக்கியமாக இருக்கிறது. அடுத்தது 11வது வசனத்தில் பார்த்தோன்னா, அன்றன்றுக்குள்ளே எங்களுக்கான ஆகாரத்தை தாரும் அப்படின்னு சொல்லி கேட்க. ஸோ இந்த ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த சரீரத்தில் இந்த பூமியில் நம்ம வாழும்போது நமக்கு தேவையான விஷயங்களை அன்றன்று உணவுகள், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான உணவாக இருக்கட்டும், சரீரத்துக்கான உணவாக இருக்கட்டும், அதை நீர் தாரும் சுவாமி, நம்ம சேர்த்து வைக்கிறது இல்லை, அன்னன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு தாங்கப்பா. இதில் ஒரு நல்ல பாடத்தை தேவன் நமக்கு சொல்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் கடந்து வரும்போது அவர்களுக்கு உணவு மன்னாவை பொழிந்தார், சரியா? அந்த மன்னாவை எடுத்து வைக்கும்போது அது என்னவாகுது? கெட்டு போகிறத பார்க்குறோம். அன்னன்னைக்கு நம்ம இருக்கிறது தான் நல்லதாக இருந்தது. இதில் ஒரு பெரிய பாடத்தை தேவன் வைத்திருக்கிறார். நமக்கு தேவைகளை அன்னன்னைக்கு எங்களுக்கு போஷிங்க, அதுக்கு மேலே உள்ளதை நாங்கள் சேர்த்து வைப்போமே ஆனால் அது அழிந்து போகும் என்ற ஒரு பெரிய பாடத்தை தந்திருக்காங்க. ஆனால் நம்ம பூமியில் என்ன பண்ணுறோம்? நம்ம பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்துக்காக நம்ம சேர்த்து வைக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு நமக்கு போதுமானதை எடுத்துக்கொண்டு மிச்சத்தை ஊழியத்துக்காகவும், யார் உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுத்து, உடை இல்லாதவர்களுக்கு உடை கொடுக்கவும், அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யவும் தேவன் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை இந்த 11வது வசனத்தில் வைத்திருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 6வது, எங்கள் பாவங்களை மன்னியும். ஏன்னா எங்களுடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல் நீர் எங்களுக்கு மன்னித்தருளும் சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஜெபத்தில் பார்க்கும்போது ஃபர்கிவ்னஸ், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக 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 அவசியமாக இருக்கிறது. யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக தினைக்கும் பலி செலுத்தக்கூடிய நபராக இருக்கிறார். எதுக்குன்னா, தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிட்டாங்கன்னா அதன் மூலமாக தேவனுக்கிட்ட தண்டனை வந்துருமேன்னு சொல்லிட்டு அவர் தினமும் தேவ சமூகத்தில் மன்னிப்பை பெறுவதற்கு ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தினாராம். அதே போல் நம்மளும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்களுக்காய் அனுதினமும் மன்னிப்பு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். மன்னிப்பை கெஞ்சி கதறக்கூடிய ஒரு ஜெபத்தை இங்கே நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது 13வது வசனத்தில் பார்த்திங்கன்னா, எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாமல் எங்களை தீங்கிலிருந்து ரட்சித்து கொள்ளும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். வாலிப பிள்ளைகளுக்கு அதிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. எங்களை சோதனையில் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சுத்தி திரிகிறான் சத்ருவானவன். அவனுடைய வலையில் கண்ணியில் விழாதபடிக்கு அதை விட்டு தப்பித்து வருவதற்கு பலன் உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேணும். ஸோ இதை 7 விஷயங்களை அன்பின் பிதா நமக்கு இயேசு சுவாமி அற்புதமாக இந்த லார்ட்ஸ் ப்ரேயர்லேருந்து நமக்கு சொல்லித்தராங்க. தேவனிடத்தில் ஜெபிக்க வேணும், தேவனை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஜெபிக்க வேணும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக சுவாமி, எங்களை இந்த பரலோகத்தில் சேர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிக்க வேணும். உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா, எங்களுடைய காரியங்கள் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்கன்னு ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களை போஷிங்கப்பா, உங்களுடைய கிருபையினால் எங்களை போஷிங்க, எங்களுடைய பலத்தினால் இல்லை அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். தினமும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். தேவ சமூகத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த பாவத்தை விட்டு விலகி நிற்கிறதுக்கு கூடிய ஜெபமாக இருக்கணும். கடைசியாக பார்க்கும்போது சோதனைகளை ஜெயிக்கிறதுக்கு, சோதனைகளை உட்படாதபடிக்கு, சோதனைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய ஜெபமாக இருக்கணும். இந்த 7 காரியங்களை இயேசு சுவாமி நமக்கு சொல்லித்தராங்க. அதை நாமும் கைப்பற்றி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. அன்பு வாலிப பிள்ளைகள், ஒரு ஜெய வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். வாங்க, ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து காத்துருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். இயேசு அன்பை என்றும் பாடுவேன், அவ்வென்பென்றும் குறையாதது. ரத்தத்தை நாட்டி போற்றிடுவே
ஜூம் ஐடியில் ஜெபத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அழைக்கிறேன்.